பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், அதில் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைய தினம் உங்களை நோக்கி கர்த்தர் 2 காரியங்களை கேட்கிறார். தேவன் 2 காரியங்களை உங்களை நோக்கி கேட்கிறார். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியானவன் நமக்குள் வாசம் பண்ணுவது. நம்ம அறியாமல் இருக்கிறோமா, இல்லை அறிந்து கொண்டு இருக்கிறோமா? வேத ரெகுலராக படிக்கிறோம், நிறைய தடவை இந்த வசனத்தை தாண்டி வந்திருக்கோம், நிறைய தடவை அதை பற்றி பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஆனாலும் ஒவ்வொரு தடையும் படிக்கும்போது நம்மளை நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். அந்த முதலாவது கேள்வி பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும். அப்ப தேவனுடைய ஆலயம் வந்து நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நம்ம ஆலயமாக இருப்பதற்காக அழைப்பு பெற்ற ஜனம் நம்ம. கர்த்தருடைய அழைப்பின உன்னதமான ஒரு அழைப்புல இது ஒன்று. கர்த்தருடைய ஆலயம் இது வந்து எல்லாத்துக்குமான அழைப்பு. இது தனிப்பட்ட மனிதருக்கு, ஒருத்தர் குறிப்பிட்டவங்களுக்கு அப்படின்லாம் கிடையாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நான் ஓடுவேன், அவருக்காக நான் வசிப்பேன், அவருக்காக நான் என் காலத்தை அர்ப்பணிப்பேன், எல்லாத்தையும் அர்ப்பணிப்பேன்னு தேவனுக்கால் ரட்சிக்கப்பட்டு தேவனை விசுவாசிக்கிற அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிருபை வரம் இது. தேவனுடைய ஆலயமாக நீங்கள் இருப்பதற்கு, தேவ ரத்தத்தால் கழுவப்பட்ட அனைவருமே தேவனுடைய ஆலயமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. அடுத்து பாருங்க, தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? அப்ப ஆலயம்னா அதுல என்ன இருந்திருக்கும்? உடன்படிக்கை பெட்டி. நம்ம எல்லாமே சொல்லுவோம், கரெக்டாக சொல்லுவோம், அதெல்லாம் சொல்லுவோம். நம்ம உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? நடமாட உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய ஆலயம் அப்படின்னா என்னோட முழு அர்த்தம் என்ன? ஆலயத்துக்கு எதுக்கு நம்ம போறோம்? நம்மளே ஆலயமா இருக்கும்போது எதுக்கு ஆலயத்துக்கு போகணும்? ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா? இது சபை கூடி வருதலை வெற்றி விடாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப எல்லாமே சேர்ந்து தேவனை துதிப்பதற்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம எல்லாம் ஒன்று கூடிய இடத்துல போகிறோம். தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை, நமக்கு தெரியாத வார்த்தைகள் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒரு கோணத்தை பார்த்து சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டு அறிந்து கொள்வதற்காக, நம்மளை இன்னும் ஆண்டவருக்குள் வளர்த்து கொள்வதற்காக ஆலயத்துக்கு போகிறோம். ஆனால் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா அப்படின்னு தேவன் உங்களை நோக்கி கேட்கிறார். அப்ப ஆலயம்னா என்ன? அங்கே போய் உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள், அடுத்தவங்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள், அடுத்தவங்களை விழுந்து போனவங்களை தூக்கி எடுக்கும் வார்த்தைகள். இதுக்கு தான் ஆலயத்தில் காரியங்கள் நடக்கிறது. முந்து போனவங்களை, முடிஞ்சு போனவங்களை, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுங்க அப்படின்றவங்களை திருப்பி புதிய வாழ்க்கையை கட்டப்படுவதற்கான காரியங்கள் தான் ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம தேவனுடைய ஆலயம் என்று வைத்துக்கொண்டு அதை தெரிந்து கொண்டு நம்ம வாய்ந்த ஒரு வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அடுத்தவங்க உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளாக இருக்கிறதா, இல்லை அடுத்தவங்களை நொறுக்கும் வார்த்தைகளாக இருக்கிறதா? நம்மை ஆணைந்து பார்க்க வேண்டும். அடுத்து பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்பதை அறியாதிருக்கிறீர்களா? இது பரிசுத்தாவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் தேவனுடைய ஆலயமாக அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அதை நீங்கள் புரிந்து கொண்டு அவருடைய பாஷையில் பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களை குறித்த திட்டங்களை இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு வாசம் பண்ணுகிறார். அதை புரிந்து கொண்டு கர்த்தர் பிரியமானபடி நடப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அதற்கேற்றபடி நடந்து கொள்ள, அதற்கேற்றபடி பேச, காரியங்களை நடப்பிக்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த அழைப்பிலே நிலைத்து நிற்க எங்களை தயார்படுத்துமாப்பா. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே தேவனுடைய ஆலயமாக இருப்பதை உணர்ந்து கொண்டு, தேவனுடைய பரிசுத்தாவியானவர் அவர்களுக்குள் வாசம் பண்ணுவதை உணர்ந்து கொண்டு தகப்பனை இடைவிடாமல் உம்மோடும் தொடர்பிலே இருக்க நீர் அவர்கள் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாக அவர்களை நீர் மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரியுமாப்பா. குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிகளை உங்களுக்கு தெரியுமாப்பா. சமாதானம், சந்தோஷம் அந்த குடும்பத்தில் நிலவும். கணவன் மனைவிகளுக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக நீக்கி கொள்வார்கள். ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.